ஹலோ ஆல், நான் உங்கள் ஹரிஷ்குமார். இன்னைக்கு மண்டே வீடியோ போட வந்துட்டேன். இன்னொன்று என்னன்னு பார்த்தீங்கன்னா, சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து அதுக்கு முன்னாடி என்னன்னு பார்த்தீங்கன்னா, பேக்ரவுண்ட் என்னன்னா திருப்பி இதுலேயே வந்துட்டேன்னு யோசிக்காதீங்க. ஒன்றும் இல்லை, கொஞ்சம் வேற பேக்ரவுண்ட் செட் பண்ணுறதுக்கான ஐடியா கொஞ்சம் யோசிச்சுட்டு இருக்கேன் இந்த பக்கம். அதனால தான் நான் எதுவும் பண்ணலை. ஏன்னா வெறும் ஸ்க்ரீனில் மட்டுமே போட்டுட்டு இருந்தேன்னா ஒரு மாதிரி அன்கம்ஃபர்டபுள், ஒரு மாதிரி நல்லா இல்லை. அதனால தான் திருப்பி இந்த பேக்ரவுண்டுக்கே வந்துட்டேன் நான். அதனால யாரும் தப்பா எடுத்துக்காதீங்க. வேற பேக்ரவுண்ட் நான் இப்போ ரெடி பண்ணிட்டு இருக்கேன். பண்ணதுக்கப்புறம் நான் அந்த புது பேக்ரவுண்ட்ல போட்டுட்டு இருக்கேன். இன்னும் ரெடி ஆரம்பிக்கல பண்றதுக்கு. இன்னும் கொஞ்சம் நேரம் ஆகும், கொஞ்ச நாள் ஆகும். அதனால ஏன்னா இது கொஞ்சம் ரெண்ட்டுக்கு இருக்கிறதுனால வீடு பார்த்து இது பண்ண முடியல. அதனாலதான் வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ள போலாம். இன்னைக்கு என்னன்னு பாத்தீங்கன்னா, நம்ம நாட்டுல நடக்கிறதுன்றது தொடர்ந்து நடந்துட்டே தான் இருக்கு. இதுக்கு ஒரு எண்டே இல்லாம போயிட்டு இருக்கு. இதுல வந்து பொலிட்டிக்கல் பிரச்சனை வேற. இவங்க அவங்கள குத்த சொல்றது, அவங்கள இவங்கள குறை சொல்றது, இந்த மாதிரி இது இது வந்து எனக்கு என்னோட மன ரீதியா நான் பார்க்கும்போது இது ஒரு 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 பொலிட்டிக்கல் பிரச்சனையா அதை மாற்றக்கூடாது. தப்பு பண்ணது, அநீதி இழைக்கப்பட்ட ஒருத்தவங்களுக்கு நீதி கிடைக்கணும். அதுக்கான போராட்டமா இருந்தா ஓகே, எல்லாருமே அக்செப்ட் பண்ணிட்டு அவங்கவுங்க வேலையை பார்க்கலாம். இது வந்து அந்த மாதிரி இல்லை. இது வந்து கொஞ்சம் பொலிட்டிக்கல் ப்ராப்ளமா போயிட்டு இருக்கு. நான் வந்து இதை தொடர்ந்து பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம வீடியோ போடலாம்னு சொல்லிட்டு நான் இன்னைக்கு இந்த வீடியோ மேக் பண்றேன். ஒன்றும் இல்லை, நான் எதை பத்தி பேச வரேன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஒன்றும் இல்லை, இந்த அண்ணா யூனிவர்சிட்டியில நடந்த ஒரு ப்ராப்ளம் தான். 23ஆம் தேதி அன்னைக்கு நடந்திருக்கு. 2-3 நாள் கழிச்சு தான் எல்லாருக்குமே தெரிய வந்திருக்குது. என்ன நடந்ததுன்றதை நான் சொல்லிடுறேன். எல்லாருமே சொல்லியிருப்பாங்க, எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். நம்ம சேனல்லே நம்ம ஒரு வாட்டி பேசிடலாம். பேக்ரவுண்ட் ஒரு சின்ன ஒரு ஃபிளாஷ்பேக் என்ன நடந்ததுன்னு. ஒன்றும் இல்லை, ஒரு அண்ணா யூனிவர்சிட்டி வாசல்ல அங்க படிக்கிற 2 பேர் வந்து, ஒரு பையனும் பொண்ணும் வந்து வாசல்ல நின்று நார்மலா பேசிட்டு இருந்திருக்காங்க. இப்ப அந்த பேசிட்டு இருக்கும் போது என்ன இருக்குன்னு பாத்தீங்கன்னா, வாசல்ல பிரியாணி கடை வச்சிருக்கிற ஒருத்தர் வந்து, அவன் பேர் வந்து ஞானசேகரன் பேரு. அவன் கிட்டத்தட்ட இந்த என்ன சொல்றது, நான் லாஸ்ட்டுக்கு வரேன் என்ன இதுன்றத. அவன் என்ன பண்ணியிருக்கான்னா வீடியோ எடுத்திருக்கான். வீடியோ எடுத்துட்டு இதுக்கு வந்து 2 கேட்டகரி இருக்கு. இந்த ஒரு இது எப்படி நடந்ததுன்னு சொல்ற ஒரு கதை வந்து 2 விதமா சொல்றாங்க அவங்க. நான் 2த்தையுமே நான் சொல்லிடுறேன். ஃபர்ஸ்ட் என்ன சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, போலீஸ் தரப்புல இருந்து நியூஸ்ல வந்து ரெக்கார்ட் பண்ணி என்ன சொல்லிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா, அவங்க 2 பேரும் பேசிட்டு இருந்திருக்காங்க. ரொம்ப என்ன சொல்றது, பிரைவேட்டா எதுவுமே கிடையாது. பிரைவேட்டாவும் அவங்க 2 பேரும் கிடையாது. நார்மலா உட்காந்து ஒரு ஃப்ரெண்ட்ஸ் எப்படி பேசிட்டு இருந்திருப்பாங்களோ அந்த மாதிரி பேசிட்டு இருந்திருக்காங்க. பேசிட்டு இருந்தப்ப என்ன இருக்குன்னு பாத்தீங்கன்னா, வீடியோ எடுத்திருக்கான். வீடியோ எடுத்துட்டு இந்த மாதிரி போயிட்டு அவங்க கிட்ட பிளாக்மெயில் பண்ணியிருக்கான். பிளாக்மெயில் பண்ணிட்டு ஃபர்ஸ்ட் தரப்புல என்ன சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, நியூஸ்ல மீடியால வந்த தரப்பு என்னன்னு பாத்தீங்கன்னா, இதுல 2 தரப்பு என்னென்னு பாத்தீங்கன்னா, ஒண்ணு நியூஸ் மீடியா போலீஸ் சைடுல சொல்றது, இன்னொரு சைடு வந்து இந்த யூடியூபர்ஸ் நிறைய பேர் பேசிட்டு இருக்கிறது. நான் 2 தரப்புமே சொல்லிடுறேன். இது 2 தரப்புல எனக்கு பாத்தீங்கன்னா, எனக்கு இந்த போலீஸ் தரப்புல சொல்றதுதான் கரெக்ட்னு எனக்கு தோணுது. ஏன்னா ஒரு சில பேர் வந்து வேற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க நடந்ததை. அது எந்த அளவுக்கு உண்மை நமக்கு தெரியாது. அவங்கவுங்க பேசுறது அவங்கவுங்களோட விருப்பம். நான் கம்மிங் பேக் டு டாபிக் என்னன்னு பாத்தீங்கன்னா, வீடியோ எடுத்திருக்கான். வீடியோ எடுத்துட்டு அவங்கள போய் பிளாக்மெயில் பண்ணியிருக்கான் 2 பேரையும். பிளாக்மெயில் பண்ணிட்டு இந்த மாதிரி அந்த பையனை வந்து போலீஸ் தரப்புல என்ன சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, அந்த பையனை அடிச்சு 2-3 பேரா சேர்ந்து அடிச்சு அந்த பையனை துரத்தி விட்டுட்டாங்க. துரத்தி விட்டுட்டு இந்த ஞானசேகரன்றவன் என்ன பண்ணியிருக்கான்னு பாத்தீங்கன்னா, போயிட்டு அந்த பையனை துரத்தி விட்டான். அதுக்கப்புறம் என்ன பண்ணியிருப்பான்னு உங்களுக்கு எல்லாருக்கும் யோகிக்க முடியும் என்ன நடந்திருக்கும்னு. அந்த பொண்ணை வந்து ஏற்கனவே அவங்க கொஞ்சம் பிரைவேட்டான ஏரியால தான் இருக்காங்க. கொஞ்சம் ரிமோட்டான ஏரியா தான், யாரும் அங்க இல்லாதப்போ ஒரு கார்டன் மாதிரி வச்சுக்கோங்களேன். காலேஜ் கேம்பஸ்குள்ளேயே இதெல்லாம் நடக்குது. அந்த பையனை துரத்தினதுக்கு அப்புறம் அந்த பையன் வந்து, எனக்கு தெரிஞ்ச அந்த பையன் கொஞ்சம் சுதாரிச்சு கொஞ்சம் மெச்சூர்டா நடந்து இதாக பண்ணியிருந்தானா காப்பாத்திருக்கலாம் அந்த பொண்ணை. அந்த ஒரு தப்பு நடக்கிறதுக்கு முன்னாடி அந்த பொண்ணை காப்பாத்திருக்கலாம். போதுங்க படிப்பு என்ன, இவங்க எதுவும் தப்பு பண்ணல. 2 பேரும் தப்பு பண்ணல. 2 பேருமே தப்பு பண்ணல. நார்மலா உட்காந்து பேசிட்டு இருந்ததை ஒருத்தன் வீடியோ எடுத்து பிளாக்மெயில் பண்றானா, ஒரு பையனா நான் என்ன சொல்லுவேன்னா, நானும் ஒரு பையன் தான். நான் என்ன சொல்றேன்னா, கொஞ்சம் அந்த பையன் கொஞ்சம் சுதாரிச்சு அந்த பொண்ணை காப்பாத்திருக்கலாம். என்னோட இது சரி, ஓகே. சம்டைம் அந்த பையனுக்கு கொஞ்சம் பயம் வந்திருக்கும், அதனால போயிருக்கலாம். ஏதாவது ஆயுதங்களை காமிச்சு மிரட்டி இருக்கலாம், என்ன வேணா நடந்திருக்கலாம். அதுக்கப்புறம் என்ன இருக்குன்னு பாத்தீங்கன்னா, அந்த பொண்ணை வந்து தனியா கூப்பிட்டுட்டு போயிட்டு, அவனுக்கு வந்து அந்த பொண்ணு வந்து இந்த மகாத்மா வந்து பெரிய இவர் வந்து 3 ஆப்ஷன் தரானா. என்னன்னு பாத்தீங்கன்னா, முதல்ல வந்து உங்க அப்பாட்ட சொல்லிடுவேன், உன் வீட்டுல சொல்லிடுவேன், உனக்கு தான் பிரச்சனை.
ரெண்டாவது என்னன்னு பாத்தீங்கன்னா, உங்க காலேஜ் டீன் கிட்ட எல்லாத்தையும் சொல்லி உன் படிப்பை நாசம் பண்ணிடுவேன். மூணாவது ஆப்ஷன் வந்து நீ என் கூட இருக்கணும், நான் எப்பெல்லாம் கூப்பிடுறேனோ அப்பெல்லாம் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு 3 ஆப்ஷன் தரான். அந்த பொண்ணு வந்து சம்டைம்ஸ் அங்க இருக்கிற சுச்சுவேஷனுக்கு பயந்துட்டு என்ன நடக்குமோ, ஐயோ நம்ம நம்ம ஏன்னா தெரியாம பண்ற தப்பு கூட ஒரு சில நேரம் தெரிஞ்சிடும். அவங்க தெரியாம ஏதோ ஒரு இதுல பண்ணியிருந்தாங்கன்னா என்ன ஆயிருக்குமோ அப்படின்ற ஒரு பயத்துல எதுவுமே அந்த பொண்ணு தப்பு பண்ணல. அந்த பொண்ணை கூட்டு போயிட்டு என்னெல்லாம் பண்ண முடியுமோ எல்லாத்தையும் பண்ணிட்டு அந்த பொண்ணு வந்து நான் எப்பெல்லாம் கூப்பிடுறேனோ அப்பெல்லாம் வரணும், இதை வெளியில யார்ட்டையாவது சொன்னேன்னா உன்னை கொண்டுருவேன் அந்த மாதிரி மிரட்டியிருக்கோம். அந்த பொண்ணு போயாச்சு. இப்போ இன்னொரு கேட்டகரி என்ன சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, அந்த பையனை வந்து இவன் வந்து அடிக்கலாம் இல்லை, எதுவுமே பண்ணல. அந்த ஞானசேகரன்றவன் போயிட்டு அந்த பையன்கிட்ட வந்து இந்த வீடியோவை காமிச்சு பிளாக்மெயில் பண்ண உடனே அந்த பையனை வந்து நீ கிளம்புப்பா, நீங்க இருக்காத, நீங்க இருந்தாலும் உனக்கும் ப்ராப்ளம் வரும், இந்த ப்ராப்ளம்ல மாட்டிக்க கூடாதுன்னு நினைச்சானா கிளம்பி போயிடு அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கான் அவன். அதுக்கு அந்த பையன் வந்து அந்த பையன் கிளம்பி போயிருக்கான் அப்படின்னு சொல்றான். இது ஒரு 2 தரப்பா சொல்றாங்க. இதுல எது நடந்ததுன்னு நமக்கு தெரியாது. ஆனா ரேப் பண்ணியிருக்கான், ரேப் பண்ணி இது பண்ணியாச்சு. கடைசியில் அவன் வந்து என்ன பண்ணியிருக்கான்னு பார்த்தீங்கன்னா, ஃபோன் பண்ணிட்டு சார் அப்படின்ற ஒருத்தரை வந்து அந்த மாதிரி ஒரு ஐடென்டிட்டியை ஒரு மென்ஷன் பண்ணியிருக்கான். போலீஸ் தரப்புல என்ன சொல்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா, அந்த சார்ன்ற ஒரு ஐடென்டிட்டியே கிடையாது. இது வந்து இவன் தப்பிக்கிறதுக்காக அந்த பொண்ணு வெளியில யார்ட்டையும் சொல்லிடக்கூடாதுன்றதுக்காக அந்த பொண்ணை பயன்படுத்துறதுக்காக பண்ண ஒரு செயல் தான் இந்த சார்ன்ற ஒரு சின்ன ஒரு டூல். அது அந்த வார்த்தையை பயன்படுத்தியிருக்கான். சரி, இதுக்கு பின்னாடி 4 பேர் இருக்காங்க போல இருக்கு, நம்மள ஏதாவது பண்ணிடுவாங்களோன்ற பயத்துல வந்து யாரும் சொல்லாம இருப்பாங்களே வெளியில, அதனால அந்த மாதிரி அந்த சார்ன்ற ஒரு இதை பயன்படுத்திருக்கான். இதுதான் இப்ப அண்ணா யூனிவர்சிட்டியில பெரிய ப்ரொடெஸ்ட் போயிட்டு இருக்கு. நிறைய பேர் வந்து இது வந்து பொலிட்டிக்கல் ப்ராப்ளம் ஆகிட்டாங்க. அண்ணாமலை சார் அவர் பேசியிருக்காரு பிஜேபியில இருந்து. அவர் என்ன பேசியிருக்காருன்னு பாத்தீங்கன்னா, எஃப்ஐஆரை வெளியில விட்டுருக்கீங்க, ஒரு எஃப்ஐஆர் போலீஸை தாண்டி எப்படி வெளியில வரும், அதுல அந்த பொண்ணோட மென்ஷன் முதற்கொண்டு யாரு ஐடென்டிட்டி எல்லாத்தையும் போட்டு வெளியில விட்டுருக்கீங்களே, அந்த பொண்ணோட இது நாசமாயிடாதா அப்படின்ற மாதிரிலாம் ரொம்ப உணர்ச்சி வசப்பட்டு ரொம்ப ஆக்ரோஷமா பேசியிருக்காரு. நான் அவர் பேசினதை நான் கேட்டேன் யூடியூப்ல. அதுக்கப்புறம் தான் சரி இது பர்சனலா எப்படி இது மூவ் ஆகுது, இந்த கேஸ் வந்து எந்த திசையை நோக்கி மூவ் ஆகுது எல்லாம் தெரிஞ்சதுக்கு அப்புறம் நம்ம வீடியோ மேக் பண்ணலாம்னு சொல்லிட்டு தான் நான் இன்னைக்கு வீடியோ மேக் பண்றேன். இது வந்து விசாரிச்சிருக்காங்க, இந்த சார்ன்ற ஒருத்தர்லாம் கிடையாது, எல்லாம் ஓகே. இந்த யூடியூபர்ஸ் நிறைய பேர் வந்து என்ன பண்ணியிருக்காங்க பார்த்தீங்கன்னா, அந்த ஞானசேகரன்ற வீட்டுக்கு போயிட்டு அவங்களாம் வீடியோ எடுத்து இதுதான் ஒரு வீடியோ எல்லாம் சொல்லி போட்டு வச்சிருக்காங்க. இதுக்கு வந்து தப்பு, இது பொதுமக்கள்கிட்ட வந்து நிறைய பேர் பேசுறாங்க. பப்ளிக் கிட்ட பேசும்போது என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, நிறைய பப்ளிக் வந்து ஒரே டிசிஷன் தான், கொன்றுங்க, ஒரே டிசிஷன் தான், கொன்னுடுங்க. கொன்னாதான் சட்டங்கள் ரொம்ப இதுவா மாறும்போதுதான் தப்புகள் குறையும் அப்படின்ற மாதிரி நிறைய பப்ளிக் பேசியிருக்காங்க. நிறைய பப்ளிக் பொலிட்டிக்கல்ஸ்ல நிறைய பேர், பொலிட்டிஷியன்ஸ் நிறைய பேர் பேசியிருக்காங்க, ஏதாவது ஒண்ணு பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு. அந்த பொண்ணோட ஃபேமிலிக்கு வந்து பாதிக்கப்பட்ட பொண்ணோட ஃபேமிலிக்கு வந்து 25 lakhs 25 லட்சம் ரூபாய் அநீதியா கொடுத்துருக்காங்க. இது வந்து தொடர்ந்து நடந்துட்டே தான் இருக்கு, ஒருத்தர் 2 பேர் இல்லை. இந்த ஆசிஃபான்ற 8 வயசு குழந்தைய நம்ம சேனல்லே போட்டிருப்பேன் நான். அதெல்லாம் கேட்கவே ரொம்ப கொடுமையா இருக்கு நினைக்கிறதுக்கு. இப்படி இல்லாம மனுஷனுங்க வெளியில சுத்திட்டு இருக்கானுங்க அப்படின்னு. இதுல அவருக்கு 4 பொண்டாட்டி வேற இருக்கான், 4 ஒய்ஃபா அவருக்கு, இந்த ஞானசேகரனுக்கு. அப்படி என்ன வக்கர புத்தி எனக்கு புரியவே இல்லை. அதுவும் உனக்கு ஒருத்தனுக்கு ஒருத்தின்னு ஆயாச்சுன்னா அதுதாங்க வாழ்க்கை. அது அந்த ஒருத்தனுக்கு ஒருத்தின்னு ஆனதுக்கு அப்புறம் அது வாழ்க்கையே ஒரு மாதிரி சந்தோஷமா இருக்கும். அந்த சந்தோஷத்துல இருந்தும் வெளில வந்துட்டு இந்த மாதிரி தப்புகள் செய்யறதுக்கு எப்படிதான் இந்த மிருகங்களுக்கு எல்லாம் புத்தி வருதுன்னே தெரியல. நம்ம மிருகங்களோட கம்பேர் பண்ண முடியாது. ஏன்னா இன்னைக்கு அனிமல்ஸே மனுஷங்க மாதிரி ஆயிட்டோம், மனுஷங்க தான் அனிமல்ஸ் மாதிரி ஆயிட்டு இருக்கோம். இப்போ அனிமல்ஸ் வந்து மனுஷங்க மாதிரி மாறிட்டு இருக்கு. அதோட இயல்பு நிலை ஒருத்தர் இந்த மாதிரி பாசங்கள் நேசம் எல்லாத்தையும் வச்சுட்டு அது ஒழுங்கா தான் இருக்கு. நம்ம ஹியூமன்ஸ் தான் என்ன பண்றோம்னு பாத்தீங்கன்னா மிருக புத்தியா மாறிடுறோம். மிருகத்தோட நம்ம யாரையும் கம்பேர் பண்ண முடியாது, அதை விட மோசமா இருக்காங்க எல்லாருமே. அதாவது கஷ்டமா இருக்கு கேட்கறதுக்கு. ஒரு அண்ணா யூனிவர்சிட்டி அவ்வளோ பெரிய ஒரு காலேஜ், ஒரு யூனிவர்சிட்டிக்குள்ள கேம்பஸ்குள்ள இப்படி நடக்குதுன்றப்போ ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஏன்னா கேட்டா சொல்றாங்க கேமரா வந்து ஒரு 40-50 கேமரா வேலை செய்யல, இவ்வளோ கேமராஸ் இருக்கு. ஒரு சில கிட்டத்தட்ட நான் நினைக்கிறேன் ஒரு 170 கேமரா 200 கேமராவும் உள்ள இருக்கான் காலேஜ்ல.
அதுல கிட்டத்தட்ட 40-50 கேமரா வேலை செய்யல அப்படின்றாங்க. யூனிவர்சிட்டிக்குள்ள கேமரா வேலை செய்யல நல்ல விஷயமா பதில் சொல்றாங்க. எல்லா இடத்துலையும் கேமராஸ் வைக்கணும், எல்லாமே பண்ணணும். ஏன்னா நம்ம நாட்டில், நம்ம தமிழ்நாட்டில் வந்து இந்தியாலேயே வந்து உமன்ஸ்க்கு சேஃப்டி கொடுக்கணுன்றதுக்காக எவ்வளவோ சட்டங்கள் வந்துட்டு இருக்கு. நான் இன்னொன்னு ஒன்று மென்ஷன் பண்றேன். நிறைய சட்டங்கள் பெண்களுக்கு ஏத்த மாதிரி வர்ற சட்டங்களை நிறைய பெண்கள் தப்பாவும் பயன்படுத்துறாங்க. நல்ல பையனை, ஒரு நல்ல ஆணை வந்து, ஒரு குட் பர்சனை வந்து இந்த மாதிரி சட்டங்கள் மூலயமா அவங்கள தண்டிக்கிறது. இந்த அதுல் சுபாஷ்னு ஒருத்தர் இதுவாயிட்டாருன்னு சொல்லி கேள்விப்பட்டேன், பார்த்தேன். அதை பத்தி நம்ம நாளைக்கு வீடியோ மேக் பண்ணலாம். இந்த மாதிரிலாம் சட்டங்களை தப்பா பயன்படுத்துறாங்க. அதனால தப்பா பயன்படுத்தாதீங்க யாருமே. உங்களுக்கு முறையா ஒரு தவறுகள் நடந்திருக்கு, ஒரு அநீதி நடந்திருக்குன்னா அந்த சட்டங்களை வச்சு அவனை என்ன வேணா பண்ணலாம். போக்சோல தூக்கி போடுங்க. அதெல்லாம் வேஸ்ட்டுங்க. நம்ம நாட்டுல வந்து இந்தியாவில வந்து கொன்னுருங்க, வேலையே முடிஞ்சு போச்சு. திருப்பி அந்த தப்பு பண்ண தோணுமா அவனுக்கு? தோணாது. என்னோ இதுதான் நம்ம நாட்டுல. நம்மளும் பேசிட்டே தான் இருக்கும், 4 பேர், ஒரு 100 பேர் பேசிட்டு தான் இருக்காங்க. ஆனா இதுக்கான சொல்யூஷன், இதுக்கான எண்டே இல்லாம போயிட்டே இருக்கு. திருப்பி இன்னைக்கு அது, நாளைக்கு இன்னொருக்கு இந்த பொண்ணு, இன்னொருக்கு இன்னொரு நாள் அந்த பொண்ணு, என்னென்னவோலாம் நடக்குது. இன்னும் ஒரு நியூஸ் கேள்விப்பட்டேன் ஹைதராபாத்ல வந்து. அதை பத்தி நான் நாளைக்கு வீடியோ மேக் பண்றேன். நாளைக்கு வந்து அந்த ஹைதராபாத்ல நடந்த ஒரு கோரமான ஒரு சம்பவத்தை பத்தி தான் நான் பேச போறேன். நாளைக்கு நம்ம அந்த வீடியோல பார்க்கலாம். எனிவே, நீங்க எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம ஹரிஷ்குமார் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஏன்னா சப்ஸ்கிரைப் அப்படியே நிக்குது 91லயே. ஏன்னா இந்த மாதிரி ஒரு இன்சிடென்ட்டை சொல்லிட்டு சப்ஸ்கிரைப் பண்ண சொல்றதுக்கு வந்து கஷ்டமா தான் இருக்கு. இருந்தாலும் பண்ணுங்க, உங்க சப்போர்ட் எனக்கு தேவை. சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நாளைக்கு இன்னொரு வீடியோல உங்களை வந்து பாக்குறேன். பாய், லவ் யூ ஆல், செஸ் பாய். நாளைக்கு எல்லாருக்கும் வீடியோ ஷேர் பண்ணுங்க. நாளைக்கு பாய்.